hello friends. வணக்கம் and welcome to Sham Nishant Elite Home. இந்த வீடியோல ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் எங்க வீட்டு தெய்வத்துக்கு நான் எப்படி பொங்கல் வச்சு வழிபடுவேன் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த அரிசி மாவு கோலம் போடணும் இல்லைங்களா, வாரம் அதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனா நான் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்றேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல 1 டம்ளர் அரிசியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 4 மணி நேரம் கழிச்சு அரிசியை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு பிளேட்டில் ஊற்றி நல்லா பரப்பி விட்டுடுங்க. விட்டுட்டு இதை வெயிலில் ஒரு 2 நாள் காய வைக்கணும். காய வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி பிள்ளையா நல்லா ஈஸியா எடுக்கிறதுக்கு வந்துடும். இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்ப தேவையோ அப்ப ஒரு 4 பில்லை 5 பில்லையை எடுத்து தண்ணி ஊத்தினோம்னா ஒரு 2 செகண்ட்லயே அரிசி மாவு நமக்கு ரெடி ஆயிடும். அதை வச்சு நம்ம ஈஸியா வாரம் கோலம் போட்டுடலாம். இது ஆடி 1 வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. எப்பவுமே ஆடி மாசம் ஏதாவது ஒரு நாள் எங்க வீட்டு தெய்வத்துக்கு பொங்கல் வச்சு கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம். இந்த முறை ஆடி 1 அன்னைக்கே எனக்கு லீவ் கிடைச்சதுனால அன்னைக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால அன்னைக்கு கோயிலுக்கு போறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கு, அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்க 2 பேர் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு இருக்கோம். எங்க வீட்டு தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா மேல்மலையனூர்ல அங்காள் அம்மா தான். முதலெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அங்காள் அம்மா தான் எங்களோட குலதெய்வம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்களோட குலதெய்வம் சௌடேஸ்வரி அம்மன் தான். இது வீட்டு தெய்வம் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைம்ல தான் எனக்கு தெரிஞ்சது. வீட்டு தெய்வம் குலதெய்வம் என்ன வேறுபாடுங்கிறதே எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம தான் இருந்தது. குலதெய்வம் அப்படிங்கிறது இப்ப குலம் அப்படின்னாலே கேஸ்ட் தான். ஒரு கேஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கடவுள் முதன்மையானதா இருக்கும். அந்த கடவுள் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு தெய்வம் இல்லாட்டி இஷ்ட தெய்வம்னு கூட சொல்றாங்க. இவங்க யாருன்னா நம்ம மூதாதையர்கள் இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டன் முப்பாட்டன், அவங்கெல்லாம் எந்த கோயிலுக்கு அதிகமா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களோ அந்த கோயில் தான் இந்த இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போன இடத்துக்கு அவங்க போய் என்ன கும்பிட்டுருப்பாங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கும்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் நம்ம கும்பிடும் போது நமக்கு நிறைய பலனை தரும் அப்படின்றதுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த வீட்டு தெய்வத்துக்கு நம்ம பொங்கல் வச்சு வழிபடுறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கோயிலே போயிட்டு பொங்கல் வச்சு கும்பிட்டு வருவோம். ஆனால் இப்போ நான் வீட்லேயே பொங்கல் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு மாவிளக்கு ரொம்ப முக்கியம். அதனால அரிசி கொஞ்சம் ஊற போட்டு அதை நல்லா ஆற விட்டு இதை மாவிளக்கா நம்ம ரெடி பண்ணிடலாம். லஞ்சுக்கும் எனக்கு டிஃபனே கொடுத்துருங்க அப்படின்னு பாப்பா சொல்லிட்டா. அதனால அவளுக்கு மதியத்துக்கு மினி இட்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அங்காளம்மா கோயில்ல பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த கோயில் மண்ணை மிதிச்சாலே நமக்கு கந்திஷ்டி ஓம்பல் அதுக்கப்புறம் செய்வினைகள் ஏதாவது இருந்தா கூட போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. காலையில 5 மணிக்கு எழுந்து இப்ப 7 மணி ஆகுது. 2 மணி நேரமா ஒரு நிமிஷம் ரெஸ்ட் இல்லாம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். சரி ஓகே, ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நமக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு டீயை போட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்து குடிச்சிட்டு அடுத்த வேலையை கண்டினியூ பண்ணியாச்சு. பொங்கலுக்கு தேவையான வெல்லத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செய்வினைகள் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு அவ்வளவா பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா ஏதாவது பிரச்சனை மேல பிரச்சனை வரும்போது யாராவது இது சொல்லும் போது நமக்கு அப்படி ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு செகண்ட் போகும். நான் எப்பவுமே பொங்கலுக்கு வெல்லத்தை பாகு மாதிரி காய்ச்சி தான் ஊத்துவேன்.
நார்மலாக நம்ம இந்த வெள்ளத்தை அப்படியே அந்த அரிசி பருப்பு வேக வச்சதோட சேர்த்துறதுக்கும் இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சி ஊற்றுறதுக்கும் வந்து டேஸ்ட் நல்லாவே வித்தியாசம் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட இல்லாமல் இந்த வெள்ளத்தில் ஏதாவது கசடு இருந்தாலும் அது வந்து அடியில் தங்கிடும். அதுவும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து 1 டம்ளர் பாலை வந்து அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நான் பச்சை பால் தான் ஊற்றுறேன், காய வச்ச பால் இல்லை. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த சூட்டில் அந்த பால் வந்து நல்லா சுண்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் பாகு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதும் இந்த பாகை வந்து நம்ம அந்த பொங்கலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பானையில் ஃபுல்லாக ரைஸ் இருக்குது. ஆனால் கோயிலுக்கு இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறோன்னா இந்த மாதிரி பாத்திரம் ரொம்ப ஃபுல்லாக தான் இருக்கணும், குறையா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து இந்த பொங்கல் பானை வந்து கரெக்டாக அளவு, இந்த அளவில் எவ்வளோ அரிசி போட்டால் ஃபுல்லாக வரும்ன்றது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை நல்லா வறுத்து அதில் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இந்த செய்வினையை பத்தி உங்களுக்கான நம்பிக்கை என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவ்வளோதான், இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து விளக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா தேவையான அளவுக்கு ஆறிடுச்சு. கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கணும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதுக்கு வந்து நம்ம ஜலிச்சு ரொம்ப பொடியாக மாவு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கும் கொஞ்சம் வெல்லம் தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சா போதும். ரெண்டுத்துக்குமே பொங்கலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப பாகு மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை. அது கூட கொஞ்சம் கொஞ்சமா அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி விளக்கு ரெடி பண்ண வேண்டியதுதான். இந்த அரிசி மாவு கூட நம்ம கொஞ்சமா கடலைக்கொட்டை சேர்ந்து பிசைஞ்சு விளக்கு செஞ்சோம்னா அது சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அவ்வளோதான், இப்போ விளக்கும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீழே எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ மேலே போய் கொஞ்சம் பூவெல்லாம் அறுத்துட்டு வந்து கீழே நம்ம வீட்டில் பூஜையை போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். எப்பவும் போல் நேற்றே நான் வந்து சாமி பாத்திரத்தெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இப்போ ஜஸ்ட் நம்ம பூவை வச்சு பிரசாதம் வச்சு கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். எல்லா பூவும் வச்சாச்சு. இந்த அரளிப்பூ வந்து கட்டி நம்ம கோயிலுக்கு எடுத்துட்டு போயிடலான்றதுக்காக அதை அப்படியே வச்சுட்டேன். பொங்க பானைக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு விட்டுறலாம். வச்சுட்டு இங்கே வீட்டில் பூஜை ரூமில் வச்சு பூஜையை போட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். விளக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து விளக்கு வந்து ஷேப் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூவை வந்து நான் கவரில் போட்டு நூல் எடுத்துக்கிட்டேன், அங்கேயே போய் கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக.
அவ்வளோதான். பொங்கல் விளக்கு எல்லாமே நம்ம பூஜை ரூமில் வச்சு விளக்கு ஏற்றிட்டு கும்பிட வேண்டியது தான். நான் வந்து ஒரே விளக்கு தான் ஏற்றிருக்கேன். அதில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு போயிட்டேன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். மற்ற விளக்கு ஏற்றினா அணைச்சிட்டு போகணும். அதனால் அது எல்லாத்தையும் நான் ஏற்றலை. ஈவினிங் வந்து ஏற்றிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ ஊதுபத்தி கற்பூரம் ஏற்றி பூஜையை முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான். வீட்லேயும் திருப்தியாக சிம்பிளாக பூஜையை போட்டு முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு டிஃபன் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். கோயிலுக்கு உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அதனால என்ன முடிஞ்ச வரைக்கும் வெளியில எடுத்துருக்கிறேன். எப்பவுமே வருஷத்துல ஒரு நாள் இந்த ஆடி மாசம் ஏதாவது ஒரு நாள் வந்து பொங்கல் வச்சு கும்பிடுறது வழக்கம். ஆனா இந்த முறை வந்து அந்த ஆடி 1 அன்னைக்கே எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய காடோட ஆசீர்வாதம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்னைக்கான அந்த வருஷத்துக்கான பூஜையை முடிச்சிட்டேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.